செல்லக்கிள்ளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மழை நேரமாக இருந்துச்சு, ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. திரும்பி பார்த்தா கருணக்கிழங்கு கிடந்துச்சு. அதை நல்லா அவிச்சு தோலை உரித்து வச்சுட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பீஸு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறணும். மிளகு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறணுங்க. இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த கருணக்கிழங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவில் அரிசி மாவு, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இடித்து நம்ம போட்டுக்கிறலாம். இப்போ அது மேலே வெங்காயம், மல்லி, இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டு, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதையெல்லாம் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோன்னுங்க. அங்கிட்டு பாத்திரத்தை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா வடை தட்டி போட்ட மாதிரி வடை தட்டி போடுங்க. இது ஒரு வடை போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கு. அதனால நான் 2 ப்ரெட்டு பீஸ் எடுத்து அதை கொஞ்சம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி வச்சு மறுபடியும் இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சோடனே சூப்பராக பால் உருட்டுற மாதிரி வந்துருச்சுங்க. உருட்டிட்டு நல்லா தட்டிட்டு வடை சுட்டி எடுத்துட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய சேனலை முத பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருணக்கிழங்கு வடை ரொம்பவே சூப்பர். எல்லாருக்குமே நன்றி.